நமசிவாய வணக்கம். என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? என்னடா அது திடீர்னு மொட்டைன்னு நினைக்கலாம். இப்போ ரீசெண்டாக மார்ச் மாதம் திருப்பதி போயிட்டு வந்தது. அப்படியே இந்த வேணுகோபால சுவாமி திருப்பதி மலை மேலேயே இருக்கும். ஆத்திராம் பாபாங்கிற பெரிய மகான், பெருமாளுடைய சொக்கட்டா நாடினவர். பெருமாளே அவர் ஜீவசமாதி பண்ணார். இந்த தடவை திருப்பதி மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் திருப்பதி மலை மேலே கீழே பார்க்காத இந்த மாதிரி சில விஷயங்களையும் பார்த்துட்டு வந்தோம். அதுவும் இந்த ஆத்திராம் பாபா ஜீவசமாதியில் கிடைச்ச அந்த வைப்ரேஷன் அனுபவம் அதை மறக்கவே முடியாது. மார்ச் மாதம் திருப்பதியில் ஜனவரி மாதம் 21 பழனி போனேன். எதுக்காக பழனி போச்சு? உங்களுக்காக தான். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கருங்காலி முருகனை பழனி கர்ப்பகிரகத்தில் வச்சு பூஜை பண்ணி, அந்த கருங்காலி முருகன் விக்கிரகத்தை இங்கே எடுத்துன்னு வந்து இங்கே இருக்கிற மற்ற விக்கிரகங்களுக்கு அந்த எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு, அப்போலாம் யோசிச்சு பாருங்க கருங்காலி முருகன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். நான் அதை தவிர்த்து வீட்டில் அந்த முருகனுக்குரிய மூலமந்திர உரியேற்ற பூஜை, ஹோமம் அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் பழனி போயிருக்கு. இது வந்து அடிஷ்னல். இது பழனியில் இந்த முருகன், அப்புறம் போகர் ஜீவசமாதி, மலையடி வாரத்தில் புலிப்பாடி சித்தர் ஜீவசமாதி, கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் ஜீவசமாதி, இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே ஃபோட்டோவில், இவ்வளோ இடங்களுக்கு முருகனை எடுத்துன்னு போய் பூஜை பண்ணிட்டு. இதில் என்னென்னா, ஸ்கந்த புராணத்தோட ஒரு பாட்டு தான் வராக கவசம், வராகரோட பெருமையை சொல்கிறது. பூமியை காப்பாற்றுறதுக்குனே வந்த பெருமாள் அவதாரம் வராக அவதாரம். முருகன் வந்து செவ்வாய்க்கு அதிபதி, செவ்வாய் பூமியோட சம்மந்தப்பட்டது. இப்படி பல ஆங்கிளில் பார்க்குறப்போ மாமாவான வராகருக்கும் மருகோனான முருகனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இதில் வந்து கருங்காலி முருகன், அதுக்கப்புறம் பித்தளை வராகர், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பூஜை பண்ணி மந்திர உரி ஏற்றி கொடுக்குறோம். பல லட்சம் மந்திர உரி ஏற்றி பண்ணுற பூஜைனா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அதுவும் முருகன் கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழர்கள் வீட்லேயும் இருக்கணும். முருகனை தமிழ் கடவுள்னு நம்ம சொன்னாலும் கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். நம்ம ஏதோ ஒரு உரிமையில் சொல்கிறோம். ஆந்திரா தெலுங்கானாவை சேர்ந்தவங்க, ஏன் பல வட இந்திய மக்கள், வெள்ளைக்காரங்கள்லாம் கூட நிறைய பேர் இந்த கருங்காலி முருகனை கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க அவங்க பூஜை பண்ணுறதுக்கு. ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் கடந்தவர்ல, அதனால இவரோட வேல்யூ மற்றவங்களுக்கு இன்னும் இப்போ ஜாஸ்தியாகவே தெரியுது. அதுவும் கருங்காலியில் முருகனை இந்த பர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு வருதுங்கிறது கஷ்டம். இப்போ அதையெல்லாம் தாண்டி சில சின்ன சின்ன விஷயங்கள்னு பார்த்தா, இது வந்து இப்போ புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு என்ன பண்ணுறோம், நிறைய இந்த கெமிக்கல் சென்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். அதில் ஆல்கஹால்லேருந்து என்னெல்லாமோ கலக்கிறாங்க. நியாயமாக நம்ம அதை தொடவே கூடாது. இப்போ மெடிசனுக்கு கொஞ்சம் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா வழி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஏன்னா சென்ட்டு நமக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, சாமி விக்கிரகங்களுக்கும் அப்ளை பண்ணுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நல்ல ப்ரீமியம் சென்ட்டாக இருக்கணும். ஆல்கஹாலோ எந்த கெமிக்கலோ கலக்காத சென்ட்டாக இருக்கணும். இந்த ஸ்மெல்லு கிட்ட வர முடியுமா? முதல்ல கெமிக்கல் சென்ட் எல்லாம் வெறும் 50 ருபீஸுக்கு பியூர் ஜவ்வாது, வெட்டி வேறு, சந்தனம், பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்களை மிக்ஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஆர்கானிக் சென்ட்டு 50 ருபீஸுக்கு. இந்த ஸ்மெல்லு இந்த குவாலிட்டிக்கு யாரும் தர முடியாது. நான் அடித்து சொல்கிறேன், ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா 50 ருபீஸ் ப்ராடக்ட்னா கொரியர் சார்ஜ் இல்லாமல் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஆகும். அது நீங்கள் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக பே பண்ணி இது வாங்கிக்கலாம். 400 ரூபாய் மதிப்புள்ள பொருள்னா தென்னிந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். இல்லை இந்த சென்ட்டோட அடிஷ்னலாக நீங்கள் கருங்காலி முருகன் மாதிரியோ வராகர் விக்கிரகம் மாதிரியோ மாலை, பிரேஸ்லெட்டு, இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேறு ஏதாவது சில பொருட்களை சேர்த்து வாங்கிக்கலாம். இப்போ ஒன்றும் இந்த சந்திர மாலையை எடுத்துப்போமே, ஹாப்பி ஹார்மோன்னு சொல்கிறாங்க இல்லை, ஆக்சிடோசின், எண்டோர்ஃபின், அட்ரிலின், இந்த 4 ஹாப்பி ஹார்மோன்ஸும் என்ன பண்ணும், நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ் நல்லா ஆக்டிவாக இருந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ரீச் த கோல். நம்ம ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான அந்த சக்தி, அந்த சந்தோஷம், எந்தூசியாசிசம், அதெல்லாம் எப்படி ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஆக்டிவேட்டாக இருந்தால் தான் நமக்கு நடக்கும். இந்த சந்திரமாலைங்கிறது நம்ம ரெகுலராக போட்டோம்னா நாள் ஆக ஆக பாடி ஹீட்டு, அதுக்கப்புறம் அந்த வேர்வை அதெல்லாம் பட்டு இந்த ஸ்மெல்லு கொஞ்சம் குறைய தான் செய்யும். ஆனாலும் லைட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் கழுத்தில் போட்டுக்காமல் வெறும் சும்மா கையில் இப்படி வச்சு யூஸ் பண்ணலாம். கையில் இப்படி வச்சு யூஸ் பண்ணுறதுனா என்ன, ஜெபம் பண்ணுற பர்பஸ்க்கான்னு கேட்கலாம். அப்படியும் பண்ணலாம், இன்னொன்றும் பண்ணலாம். இந்த கோல்டு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் விக்ஸி இன்ஹேலர்னு ஒன்று கையில் வச்சு உறிஞ்சுன்னு உறிஞ்சுவாங்க இல்லை, அந்த மாதிரி தினமும் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்துக்கிறப்போ உங்களுக்குன்னு சில இது இருக்கும், கோல்ஸ் லைஃப்பில் இது எதை ரீச் பண்ணணும், இது எதை சாதிக்கணும்னு. அந்த கோல்ஸை நினச்சிட்டு இப்படி நல்லா சாண்டிலை ஸ்மெல் பண்ணி அதை திரும்ப திரும்ப நினச்சிக்கோங்க. மறுபடியும் நைட்டு படுத்துக்கிறப்போ
இதே மாதிரி நினச்சிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துட்ட மாதிரியே கற்பனை பண்ணி, என்னன்னா இந்த நல்ல ஸ்மெல்லை நம்ம ஸ்மெல் பண்ணிகிட்டே அந்த மாதிரியான விஷயங்களை நினைக்கிறப்போ அப்போ அது வந்து இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் முக்கியமானது இந்த சந்தனம். இதில் என்னென்னா இந்த ஜவ்வாது சென்ட்டுங்கிறது 50 ரூபாய், யூஸ் பண்ண பண்ண தீந்து போகும். இது வந்து இருக்கிறதுலே ப்ரீமியம் குவாலிட்டி சாண்டில் மாலை வெறும் 500 ருபீஸ். ஆனால் இது மூந்து பார்க்க தீந்து போகாது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த சென்ட்டோடு சேர்த்து வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமும் வாங்கிக்கணும்னா இதுவும் வாசனையோட ரிலேட் ஆகிற விஷயம்தான். இந்த சாண்டில் மாலையும் சேர்த்து வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பர்சனல் யூஸுக்கு ஒரு சென்ட்டு, சாமிக்கு தனியாக ஒரு சென்ட்டு, அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான ஆன்மீக பொருட்களில் தேவைப்படுறவங்க நம்ம யோகவராகா வெப்சைட் மூலமாகவும் வாங்கிக்கலாம். இல்லைனா 8838886460 8838886460 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ கான்டாக்ட் பண்ணியோ உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நங்களூரில் இருக்கிற நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். நடுவில் நான் எப்பயாவது வெளியில் ஸ்டாலுக்குன்னு போயிடுவேன், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதம் 11th 12th 13th ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளும் நான் ஒரு இடத்துல ஸ்டால் போடுறேன். அதுக்கப்புறம் இதே மாதம் 19th 20th 2 நாள் ஹைதராபாத்தில் ஸ்டாலு, அதுக்கு நான் 18th கிளம்பணும். ஸோ 18th கிளம்பினேன்னா 21st நைட்டு தான் வருவேன். ஸோ 11 12 13 18 19 20 21 அதான் இந்த மாதம் 11 12 13 18 19 20 21 7 நாள் நான் வந்து ஆஃபீஸில் இருக்க மாட்டேங்கிறத இப்போவே சொல்லிடுறேன். ஆனால் நம்ம ஆஃபீஸ் பர்சன்ஸ் யாராவது 1-2 பேராது நம்ம கடையில் இருப்பாங்க. நீங்கள் வந்தால் அவங்கக்கிட்ட தேவையானதை வாங்கிக்கலாம். என்ன பர்சனலாக பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிக்கணும்னா இந்த மாதம் 11th 12th 13th அண்ட் 18th 19th 20th 21st இந்த 7 நாள் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நம்ம நிறைய பயனுள்ள ஆன்மீக பொருட்கள் ராசி தாயத்துலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் பூஜை பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி நிறையா மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயம், வாசனை திரவியங்களும் குவாலிட்டியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் தேவையானவங்க வாங்கிக்கோங்க. நல்ல ப்ரீமியம் ஃபாரின் சென்ட்டு அப்படின்னா அந்த பிராண்டுக்காகவே எவ்வளோ விலைனாலும் 100கணக்கில் 1000கணக்கில் இருந்தாலும் கொடுத்து வாங்கிறதுக்கு நிறையா பேர் தயாராக இருக்கிறப்போ அதை விட நல்ல வாசனையாக கலப்படம் இல்லாமல் இந்த மாதிரி குவாலிட்டியாக ஆர்கானிக்காக சென்ட்டை 50 ருபீஸுக்கு தரப்போ இதை வாங்கிக்காமையாக இருப்பாங்க. அதை பண்ணுறதுடைய முக்கியமான மோட்டோவே என்னென்னா இதை பார்த்துட்டு பல பேர் இந்த மாதிரி ஆர்கானிக்கான விஷயங்களை குவாலிட்டியான விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், பண்ண ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக. அதுக்கு நம்மளே ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இது தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மனம் இருந்தால் தான் நமக்கும் நல்ல மனம் இருக்கும். சந்தோஷமான மனதுக்கு எது தேவை? நல்ல நறுமணம். அனைவருடைய மனமும் நல்ல சந்தோஷமாக இருக்கட்டும், ஆனந்தமாக இருக்கட்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.